ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான முட்டை தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வித்தியாசமான முறையில் ரொம்ப டேஸ்டியான முறையில் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணிட முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே 2-3 வெரைட்டியான முட்டை பிரியாணி பார்த்துருப்போம். ஆனால் அது எல்லாத்த விடையும் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோடு இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ சுலபமாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக அடுத்தடுத்த முறை இதை தான் பண்ணுவீங்க. அவ்வளோ சுலபமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. நல்ல நீளமான குவாலிட்டியான அரிசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உடையாமல் வரும் சாதம். இப்போ இந்த அரிசியை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு மேலே கொஞ்சம் நேரம் கூட இது ஊறக்கூடாது. கரெக்டாக அரை மணி நேரம் ஊறணும். அப்போ தான் அரிசி உடையாமல் வரும். இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம முட்டையை வேக வைக்கணும். நம்ம நார்மலாக முட்டையை அவிப்போம்ல, அந்த மாதிரி வேக வைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் வேக வைக்க போகிறோம். அதுதான் இந்த ரெசிபிக்கு ரிச் டேஸ்ட்டும் கொடுக்க போகுது. அதுக்கு நான் இன்றைக்கி 7-8 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுல்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் சின்ன கிண்ணங்கள் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி கிண்ணங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் எண்ணெய் தடவிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை சேர்த்துக்கிறலாம். 7-8 முட்டை தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் 2-3 முட்டை கூட சேர்த்து செய்யலாம், டேஸ்ட் மாறாது. இதே போல் எல்லா கிண்ணங்கள்லையும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு கிண்ணத்துலேயும் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா கிண்ணத்துலேயும் முட்டைகள் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா இதில் நம்ம உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லா முட்டை மேலேயும் கொஞ்சம் உப்பு தூவி விட்டுருங்க. ரொம்ப தேவையில்லை, ஒவ்வொரு சிட்டிகை தூவினா போதும். எல்லா முட்டைகளும் இப்போ வேக வைக்கிறதுக்கு தயாராக இருக்குது. அதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி சூடுபடுத்திட்டு அது உள்ள இந்த முட்டைகளை வச்சுருங்க. மூடி போட்டு மூடி 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக இட்லியை வைக்கிற மாதிரி. இப்போ இந்த முட்டைகள் நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம சாதம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை பாத்திரம் அளவுக்கு தண்ணி சூடுபடுத்திக்கோங்க. நான் ஒரு 4 கப் அளவு தண்ணி சூடுபடுத்தியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் வாசனைக்காக கரம் மசாலாக்கள் சேர்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கு 3 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. உங்களுக்கு விருப்பமான எல்லா கரம் மசாலாவுமே சேர்க்கலாம். அதாவது பிரியாணி இலை, அதுக்கப்புறமா பட்டை, இந்த மாதிரி எந்த கரம் மசாலா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி இது 2 மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துடணும். உங்களுக்கு தேவையான இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக செய்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. முழுமையாக வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 80% வெந்துச்சுன்னா போதும். இப்போ இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பிரியாணி மசாலா தயார் பண்ணிடலாம். இந்த ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலா தான் இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு வாசனையும் சுவையும் கொடுக்க போகுது. அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் அளவு மல்லி, அடுத்தது 2 பிரியாணி இலை, இது எல்லாமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. லேசாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப நேரம் வறுத்துடக்கூடாது. அடுத்து இதில் 3 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது ஒரு 10 மிளகு இருக்கும், 1 ஸ்டார் பூ, 2-3 லவங்கம், இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா வறுத்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுத்துடக்கூடாது. வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான சூடு வரது வரைக்கும் இதை அப்படியே விட்டுருங்க. ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆரியும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுத்தாச்சு. கடைசியாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா வெதுவெதுப்பான சூடு வரது வரைக்கும் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இது நல்லா நைஸான பவுடர் போல் அரைச்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது நல்லா நைஸான பவுடர் போல் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணது போக மீத இருக்க பவுடரை ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த பவுடரை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம சாதம் வேக வச்சுருந்தோம்ல, அது நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துடலாம்.
இப்போ பாருங்கள், சாதம் 80லேருந்து 90% வரைக்கும் நல்லாவே வெந்துருச்சு. நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா லேசாக உடையணும், ரொம்ப அமுங்கக்கூடாது. பாருங்கள், அந்த மாதிரி லேசாக உடையுதில்ல. இது வந்து கரெக்டான பக்குவம். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு சாதத்தை மட்டும் தனியாக எடுத்து இது போல் வச்சுருங்க. பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம வேக வச்சுருந்த முட்டைகள் நல்லா வெந்திருக்கு. இதை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுக்கணும், இல்லைன்னா உடஞ்சிட்டு வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வெளியில் எடுக்க முடியும். இப்போ இதே போல் மற்ற எல்லா கிண்ணங்களில் இருக்கக்கூடிய முட்டைகளையும் வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், முட்டை எல்லாமே வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். வேற ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 3 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும், இல்லைன்னா மசாலாக்கள் உடனே கரிஞ்சு போயிடும். உங்ககிட்ட கரம் மசாலா, அதுக்கப்புறமா கிச்சன் கிங் மசாலாலாம் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்க முட்டைகளை சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு 2 பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம இதை தம் ஸ்டேஜ்லேயும் போடுவோம். அப்போவும் இது வந்து ரோஸ்ட் ஆகும். இப்போ இது ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு இதை இன்னொரு 30 செகண்டுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 1 நிமிஷத்துக்கு. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே இன்னொரு சைடு திருப்பியாச்சு. இப்போ ஒரு 30 செகண்ட் இதை நல்லா வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். அடுத்தது ஒரு அடி கனமான பாத்திரத்தை சூடுபடுத்திட்டு அதில் 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக செலவுப்படும். இதில் 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறமாக வரது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இது இன்னும் முழுமையாக வதங்கணும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ பாருங்கள், வெங்காயங்கள் முழுமையாக வதங்கிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த டைமில் இந்த வெங்காயங்களை வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், வேறு ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குல்ல, அதையும் சூடுபடுத்திடுங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுடைய காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கிறலாம். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயங்கள் முழுமையாக வதங்குறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா இது சீக்கிரமாகவே வதங்கிடும். இந்த வெங்காயங்கள் தான் நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்க போகுது. அதனால் முழுமையாக வதக்கிக்கோங்க. சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயங்கள் நல்லா வதங்கிருச்சு, முழுமையாக வதங்கிருச்சு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் நம்ம இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுதாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்க்கணும். நான் வந்து 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா தக்காளிகள் நல்லா மசிஞ்சு ஒரு தொக்கு பதம் வரது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா இதில் தயிர் சேர்க்கணும். ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு தயிர் சேர்க்கணும். இது வந்து ஒரு 50 ml அளவு தயிர் இருக்கும். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 3 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் மஞ்சள் தூள் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம்ல பிரியாணி மசாலா, அதையும் சேர்த்துருங்க. பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மீதமான இருக்கிற பிரியாணி மசாலாவை ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவியில் நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கிறணும். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் இதில் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கிறலாம். உங்ககிட்ட கைவசம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். என்கிட்ட காய வச்ச புதினா இருக்குது, அதை மட்டும் நான் சேர்த்துக்கிற போகிறேன். எனக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ஊர் பக்கம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அது சேர்த்துக்கோங்க. அதோட மனமே தனி தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிரேவியை மட்டும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் அடியில் வெங்காயங்கள் சேர்த்துக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண வெங்காயங்கள் சேர்க்கணும். உங்ககிட்ட உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா, அதாவது பச்சையான உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இதே போல் ஸ்லைஸ் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம் வெங்காயத்துக்கு பதிலாக. அதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்க்கணும். இப்போது வெங்காயங்கள் சேர்த்தாச்சு. இதே போல் தக்காளியையும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்ம தம் ஸ்டேஜில் போடும்போது அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக. இப்போ நம்ம வெங்காயமும் தக்காளியும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு லேயர் அளவுக்கு வெள்ளை சாதம் சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே வேக வச்சு தனியாக வச்சுருந்தோம்ல, அதை சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயங்களை சேர்க்கணும். ஒன்றுக்கு மேலே ஒன்றா லேயர் மாதிரி சேர்த்துட்டே போகணும். இப்போது வெள்ளை சாதம் சேர்த்தாச்சுல, அதுக்கப்புறமா நான் சொன்னது போல் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயங்கள் அதையும் ஒரு லேயர் மாதிரி சேர்த்துட்டு, அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருக்க கிரேவி இருக்குல்ல, அதை சேர்க்கணும். இதே போல் நீங்கள் ஒவ்வொரு லேயராக சேர்த்துட்டே இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வெள்ளை சாதம், அதுக்கப்புறமா பொரிச்சு வச்சுருக்க வெங்காயங்கள், அதுக்கு மேலே கிரேவி நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம்ல அது. இதே போல் 3 லேயராக நீங்கள் சேர்த்துட்டே வாங்க. இப்போ நம்ம கிரேவி லேயர் சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு மேலே முட்டை வைக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 7-8 முட்டை எடுத்துருக்கிறதுனால ஒவ்வொரு லேயர்லையும் 3 முட்டை வைக்க போகிறேன். நீங்கள் எத்தனை முட்டை பொரிச்சு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறணும். ஒருவேளை நீங்கள் 3 முட்டை பொரிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு லேயர்லையும் ஒரு முட்டை வச்சா போதும். இப்போது முட்டை லேயர் வச்சதுக்கப்புறமா மறுபடிக்கும் முதல்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு சாதம் லேயர், அதுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கு மேலே கிரேவி. இதே போல் சாதம், வெங்காயம், கிரேவி, முட்டை இதெல்லாம் முடிகிறது வரைக்கும் மேலே மேலே நீங்கள் சேர்த்துட்டே இருக்கணும். அது நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் செய்கிறீங்களோ அந்த அளவை பொறுத்தது. இப்போ பாருங்கள், நான் கடைசி லேயர் வச்சிட்ருக்கேன். அதாவது சாதம், முட்டை, கிரேவி எல்லாமே முடிய போகுது. இது கடைசி லேயர். இப்போது சாதம் வச்சதுக்கப்புறமா கடைசியாக இதில் குங்குமப்பூ கலந்த பால் சேர்க்குறேன். இது எதுக்காகனா கலருக்காக. கடைகளில் தம் பிரியாணியில் கலர் சேர்ப்பாங்க. நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக குங்குமப்பூ இல்லைனா மஞ்சள் தூள் கலந்த பால் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் போல் சாதம் லேயர் வச்சுருங்க. சாதம் லேயர் வச்சதுக்கப்புறமா கடைசியாக வெங்காயமும் சேர்த்துருங்க. அவ்வளோதான். நம்ம இப்போதை தம்மில் போட போகிறோம். தம்மில் போடுறதுக்காக அடுப்பில் ஒரு சின்ன தோசை டவா வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கடாயையும் தூக்கி வச்சுட்டு நல்லா டைட்டான மூடி போட்டு மூடிட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. அது தம் ஸ்டேஜ். இப்போ இது ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாசனையே கம கமன் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது நம்ம சுட சுட அப்படியே சர்வ் பண்ணலாம். இது கூட ஒரு ராய்த்தா இல்லைன்னா சிம்பிளாக ஏதாவது பிரியாணி கிரேவி வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லைனா இதில் இருக்கக்கூடிய முட்டையே போதுமான அளவாக இருக்கும். அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு காம்பினேஷனாக. நீங்களே பாருங்கள், ஒவ்வொரு அரிசியும் தனித்தனியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட உடையாமல் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.